Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 61 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பயலுக ரெண்டு பேரும் ஒரு வழியா ஸ்டோன் ஹஷிராவை வந்து மீட் பண்ணிட்டானுங்க. அவன் பாத்தீங்கன்னா நெருப்புல உட்காந்துக்கிட்டு கூலா இருக்குங்கிறான். இப்ப என்னன்னா வந்த உடனே அவங்களுக்கு லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம பாடியோட கோர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட லோவர் பாடியை நீங்க ஸ்டெபிலைஸ் பண்ணீங்கனாலே போதும், உங்களால அக்யூரேட்டா அட்டாக்கும் பண்ண முடியும், யாரும் தகர்த்தெறிய முடியாத டிஃபென்ஸும் பண்ண முடியும். அதை பண்றதுக்கு ட்ரைனிங்க நீங்க முதல்ல இந்த கூலிங்கான வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உள்ள ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கவனுங்க எல்லாம் கதறுவானுங்க, நாங்க சாக போறோம்னு. அதை இவங்க பக்காவா முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து இந்த கெட்டி வச்சிருக்குதே பெரிய மரக்கட்டை, இதை தூக்கிட்டு போகணும். அது செம பெருசா இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் கல்லு, இந்த கல்லை உடைக்க கூடாது, தள்ளணும். அதுவும் ஒரு 110 மீட்டருக்கு அப்படின்னா 358 ஃபீட். ஜெனிட்சுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. சோ இவனோட ட்ரைனிங் இந்த 3 சிம்பிளான டாஸ்க் தானாமா. இன்னொரு டாஸ்க் வச்சிருந்தான் 4ஆதான், ஆனா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி அவனே அழிச்சிட்டான்பா. வேற ஒண்ணும் இல்ல, எரியிற நெருப்புக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தால அதே மாதிரி இவங்களும் பண்ணணும். பட் அந்த 3 ட்ரைனிங்கையும் கேட்டதுக்கே ஜெனிட்சு பாத்தீங்கன்னா அங்கேயே மயக்கம் போட்டு பொத்து விழுந்துருவானா. மாஸ்டர் இவன் மயங்கிட்டான்னு சொன்னா தூக்கி தண்ணியில போடு, எந்திரிச்சிருவான்னு கேஷுவலா சொல்லுவான். சரின்னு தூக்கி தண்ணியில போட்ட உடனே ஐயோ குளிருதேன்னு சொல்லி கதறுன்னு கதறுவான். என்னடா இப்படி குளிருது, இப்படியே குளிர்ல இருந்தேன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன், எங்கடா லேண்டு, எங்க லேண்டு, ஐயோ என் பாடிக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் கதறுதே, என்ன காப்பாத்துங்கன்னு அழுகுது, அதுக்கு சாக போதுங்க, நான் எப்படியாச்சும் அதை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உள்ள இருந்து குதிச்சு வெளியில வருவான். வெளியில வந்தா அதுக்கு மேல குளிரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஃப்ரீஸ் ஆகி சாக போறேன், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது அங்க ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பானுங்கல்ல, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அங்க கிடக்கிற பாறையை கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டு இருப்பானுங்க. என்னடான்னா அந்த பாறையை தான் கொஞ்சம் வாமா இருக்குதாமா. கேட்ட அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல ஒரு பாறையில போய் சக்குன்னு பள்ளி மாதிரி ஒட்டிக்குவான். அப்பதான் அவனுக்கு உயிரே வருது. ஆஹா என்ன சூடு, ஒரு பாறை இந்த அளவுக்கு சூடா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்பதான் எனக்கு உயிரே வருது, எங்க அம்மா கையில படுத்த மாதிரியே ஃபீல் ஆகுதே, அம்மான்னு இருப்பான். அதே நேரம் நம்ம டான்ஜரோ அவனாலையும் சுத்தமா முடியல, என்ன குளிர்னு நடுங்கிட்டே போவான். தண்ணியில நிக்கும் போதே இந்த குளிர் அடிக்குதுன்னா இன்னும் அந்த வாட்டர் ஃபால் ட்ரைனிங் குள்ள போனா என்ன ஆகுறது சரின்ட்டு அப்படியே பக்கத்துல போய் பாப்பான். அங்க இனசுகேவும் இன்னொருத்தரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. இனசுகே மட்டும் தான் நின்னுட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்திலேயே கூட இருந்த டிக்கெட் அவுட். அவன் ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருப்பானா, கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சத்தமும் காணும். என்னடான்னு பார்த்தா அவனுமே டோட்டலா அவுட். ஆனா அப்படியே கீழே விழாம அந்த பொசிஷன் அப்படியே மெயின்டைன் பண்றான். ஐயோ இனசுகே செத்து தொலைஞ்சாரான்னு தூக்கி அவனை வெளியில போட்டு சிபிஆர் எல்லாம் பண்ணி ஒரு வழியா அவனை காப்பாத்திட்டான். சரி ரைட், இனி அவன் ட்ரைனிங் எடுக்கணும்ல, நேரா அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு லுக்க விட்டுட்டு உள்ள போய் நிப்பான். மண்டையில பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி அடிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இந்த மாதிரிலாம் வாட்டர் ஃபால்ஸ்ல நீங்க குளிச்சிருக்கீங்களா? நானும் குளிச்சிருக்கேன், ஆனா இவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாம் ஃபோர்ஸ் இருந்தது இல்ல. அப்படி நீங்க குளிச்சிருக்கீங்கன்னா எந்த ஊர்ல இருக்க வாட்டர் ஃபால்ஸ்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி நம்ம பையன் உள்ள பூந்துட்டான், இனி இதை ஸ்டாப் பண்ண கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்க முரட்டாவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், நென்புட்ஸோன்னு சொல்லிக்கிட்டே இரு, அப்பதான் உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும், கான்சியஸாவும் இருக்க முடியும் அப்படின்னு உடனே சரி ரைட்னு சொல்லிட்டு நம்ம பையனும் சரி ஓகேன்னு பொசிஷன்ல நின்னுகிட்டு நென்புட்ஸோன்னு இருப்பான். கஷ்டப்பட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு முக்குன்னு முக்கி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பாறையில வந்து கவுந்துருவானுங்க. டான்ஜரோ எல்லாம் அப்படியே நடுங்குவான். ட்ரைனிங் போக கொடூரமாயிக்கிட்டே போகுதே, இவ்வளவு நாள் அழகா இருக்குன்னு வாட்டர் ஃபால்ஸ ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அடியில போய் நின்னா மண்டை அடியா இப்படி அடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன ஹெவியா இருக்குது. இந்த ஃபால்ஸ் கடியில நின்னுட்டு இருக்கும் போது ரிலாக்ஸ் பண்ணவே கூடாது. அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி எப்படின்னு பண்ணாங்கன்னா போதும் அழுத்து உடஞ்சு போயிடும். முடியலப்பா சாமிம்பானா. முரட்டா பார்த்துட்டு நீயும் அந்த பனி மூஞ்சி வாய்ந்தாப்பா சூப்பர், வந்தப்பவே இப்படி தாறுமாறா பண்ணிட்டீங்க, எனக்கெல்லாம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்குள்ள போறதுக்கே சாயந்தரமாச்சு தெரியுமா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி அவனால 2 மணி நேரம் வரைக்கும் உள்ள இருக்க முடியுது. இப்போ அடுத்து அந்த லாக் ட்ரைனிங் காண்டி போறான். அதான் அந்த மரத்தை தூக்குறது. அது மட்டும் இல்லாம இங்க அவன் 10 நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர் முரட்டா, சரி வாங்க சாப்பிடுவோம், இல்ல பாடி பஞ்சர் ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாம் மீனை புடிச்சு வச்சு ரவுண்டு கட்டி உட்கார்ந்து திம்பாங்க. அதுலயும் இனசுக்கே எல்லாம் புலம்பி தள்ளுவான். அவருக்கு நிக்னேம் எல்லாம் வச்சு பேசுவானா, அடே அவரு ஸ்டோன் ஹஷிராடா, அவர் அப்படியெல்லாம் பேசக்கூடாதும்பா. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு பேசினாரு, ஆனா இப்ப பல்லு விழுகிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு புலம்பிக்கிட்டே மீன் முள்ள கடிச்சு திம்பானா. அடே அது முள்ளுடாத திங்காதன்னு சொன்னா ஏன் இதை திங்க கூடாது, நல்லா கிரன்ச்சியா டேஸ்டியா இருக்கும்பா. டான்ஜரோ உடனே அவனை பாராட்டி தள்ளுவான். எனக்கு ஏகப்பட்ட பேர்த்த தெரியும், ஆனா ஃபிஷ் கிளீனரை இது வரைக்கும் ஒன்ன தவிர வேற எவனுமே தின்னலடா, அருமைம்பா. இனசுக்கேன்னா சும்மாவா, கிங் ஆஃப் த மவுண்டேன் அப்படித்தான் தட்டி பிரிப்பேன்னு சீன் போடுவானா. கூட இருக்கவன் பார்த்துட்டு மிரண்டுருவான். ஏன்னா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா 10வது ஃபிஷ். அப்ப அந்த ஸ்டோன் ஹஷிராவோட நிக்நேம் சொல்லி கூப்பிடுவான். அவரோட பேரு மிஸ்டர் ஹிமேஜிமா, ஸ்டோன் ஹஷிரா. சோ மரியாதையா பேசும்பா. அந்த
அந்த மனுஷன் டீமன் ஸ்லேயர் காப்ஸ்லயே ஸ்ட்ராங்கான ஆள் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல அப்படின்ட்டு அவனே ஒத்துக்குவான். இல்ல இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்மளால ஈஸியா எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ண முடியும்ல, அதுல இமேஜிமாவோட ஸ்மெல் மட்டும் பாத்தீங்கன்னா டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்குது. இப்படி இவனுங்க பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு அங்க இருக்கவனுங்க எல்லாம் அசந்து போயிருவானுங்க. ஏன்னா அவனுங்க பேசுறது பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாவும் நெக்ஸ்ட் லெவல்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாம டான்ஜரோ ஃப்ரை பண்றானே அந்த ஃபிஷ் எல்லாமே பக்காவா பக்குவமா வெந்திருக்குது. மத்தவனுங்க பண்றது ஒண்ணு அந்த அளவுக்கு இல்ல. அப்ப ஜெனுட்சு பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுது, நான் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், அந்த கிழட்டு பயலால கூட அவ்வளவு பெரிய கல்ல 110 மீட்டர் எல்லாம் தள்ள முடியாது, அவன் நம்ம எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிடலான்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கான், நான் அதுல சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுன்னு அழுவான். டான்ஜரோ அதெல்லாம் இல்ல, அவர் அதுக்கு மேலேயே தள்ளுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா. தம்பி கேட்கறது எல்லாத்தையுமே நம்பி பழகாத, உன்னை ஏமாத்திடுவாங்க, அப்புறம் நீ ஏமாந்துருவ அப்படிங்கும் போது அப்படிலாம் இல்லையே, அவர் எதுக்கு நம்ம கிட்ட தேவையில்லாம போய் சொல்லணும், எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு அவன் டயலாக் விட்டுட்டு இருப்பான். அந்த டைம் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பெரிய சீசு கல்ல அது பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா அவர் தான் தள்ளிட்டு இருக்காரு. ஜெனிட்சு இங்க ஆடி போயிட்டான், ஆத்தாடி நிஜமாவே அந்த ஆளு தள்ளிட்டு இருக்காயான்னு. அவன் மட்டும் இல்ல, அங்க இருக்க அத்தனை பேரும் பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க போல. இமேஜிமா செம சூப்பரான ஆளு, நானும் அவரை மாதிரி ஆயிருவேனாம்பானா, கண்டிப்பா கனவுல வேணா நீ அப்படி ஆவடா, நிஜத்துல சான்ஸே இல்லைன்னு சொல்லி மண்டையா அவனுக்கு கொட்டு விழும். அந்த ஆளை பாடுறா, அவன் நார்மலாவா இருக்கான், அப்நார்மலா இருக்கான்டா. சைஸ பாத்தியா கரடி மாதிரி எத்தா தண்டிக்கு இருக்கான்னு. எப்பவுமே சின்ன பசங்களுக்கும் இவ்வளவு பெரிய ஜெயின்ஸுக்கும் இடையில ஏகப்பட்ட கேப் இருக்கணும், அது தெரியுமாடா உனக்கு, அப்படி எப்படின்னு அவனை போட்டு படாத பாடுபடுத்துவான். இனசுக்கி அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் அந்த மரக்கட்டையை தூக்க போறேன்பா. ஜெனுட்சு அதுக்கும் புலம்பி தள்ளுவான், எப்படா நீங்க எல்லாருமே இவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்க பண்ணாட பயிலாம், ஆனா என்னால முடியலையேன்னு கதறுவான். அதெல்லாம் முடியும் வாடான்னு சொல்லிட்டு ட்ரைனிங்க்கு கிளம்பிடுவாங்க. இப்போ இனசுக்கி அந்த வாட்டர் ஃபால் ட்ரைனிங்க முடிச்சிட்டான், நீ அடுத்தது அந்த மரக்கட்டை தூக்குறது, அதனால அவன் போயிட்டான்னு வைங்களேன். இவனுக்கு ரெண்டு பேரும் இன்னும் அந்த வாட்டர் ஃபால் ட்ரைனிங்கே கம்ப்ளீட் பண்ணல, அதனால அந்த ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. கொஞ்ச நேரம் நின்றுப்பாங்க, ஜெனுட்சுவால முடியல, ஐயா பாத்தீங்கன்னா தண்ணியில அடிச்சுட்டு போயிருவான். உடனே டான்ஜரோ அடிச்சு புடிச்சு அவனை காப்பாத்தி தூக்கி வெளியில கொண்டு வந்து மறுபடியும் போய் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஒரு வழி ஆயிட்டானுங்க. சோ இப்படியே கஷ்டப்பட்டு முக்கிய முனைங்க அந்த ட்ரைனிங்க சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. இனி அடுத்தது அந்த மரக்கட்டையை தூக்குறது. அதுவுமே நம்ம டான்ஜரோ பாத்தீங்கன்னா காட்டுத்தனமா முக்குன்னு முக்கிய ஒரு வழியா தூக்கி போட்டுட்டான். சோ 3ல 2 முடிஞ்சு போச்சு. இனி பேலன்ஸ் இருக்குது அந்த கல்ல தள்ளுறது மட்டும்தான். ஆனா நைட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் டே தான். அதே நேரம் அந்த நஹிமேங்கிற டீமன் இருக்குது, அது டீமன் ஸ்லேயர்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, இந்தந்த டைம்ல அவனுங்க பேட்ரோலுக்கு எங்கெங்கெல்லாம் சுத்துறானுங்கன்னு ஒண்ணு விடாம அதோட கண்ணை வச்சு எல்லா இடத்தையுமே செக் பண்ணுது. சொல்ல போனா 60% டீமன் ஸ்லேயர்ஸ் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி இப்போ எல்லா டேட்டாவும் இவகிட்ட இருக்குது. அது எல்லாத்தையுமே கிபுட்சுச்சி கிட்ட சொல்லிடுவா. இப்போதைக்கு இவங்க டார்கெட் நெசுகோ தானே, இன்னுமே அவளை கண்டுபிடிக்க முடியல. இப்படி அவ டேட்டா கொடுத்ததை பார்த்துட்டு கிபுட்சுச்சி அவளை பாராட்டி தள்ளுவான். நான் இமேஜின் பண்ணதை விட நீ சூப்பராவே டெவலப் ஆயிட்டமா, இதுக்கு உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலமா, ஏன்னா அந்த அளவுக்கு டேட்டாவை அக்யூரேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். நெசுகோ எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாவே போய் புடிச்சிருவான், தெரியாத வரைக்கும் நல்லது. சரி, இனி நம்ம பயிலுக்கு ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up!